தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய நடிகர்கள் எல்லா நடிகரோட ஷூட்டிங்கும் போயிருக்கிறாப்புல. படப்பிடிப்பு பூஜைக்கும் சரி, அந்த படப்பிடிப்போட விழாவிற்கும் சரி, பல இடங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் போயிருக்கிறார். ரஜினிகாந்த், கமலஹாசன் இது போன்ற பல நடிகர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் சென்றவர். தன்னோட பையனோட திரைப்படத்திற்கு சென்றிருக்கிறாரு. அப்படி ஒரு 3 திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து சண்முக பாண்டியன் எப்படி நடிக்கிறாரு, எந்த அளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்லி கற்றும் கொடுத்துருக்கிறாரு ஒரு 3 திரைப்படத்தில். அது என்னென்ன திரைப்படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை வாழ வச்சுருக்கிறாரு. தன்னோட பிள்ளைகளையும் வாழ வச்சுருந்துருக்கணும். அந்த டயத்தில் வாழ வச்சுருக்கிறாரு. இப்போ அவர் செய்த தான தர்மம் தான் இத்தனையும் அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறது. கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த திரைப்படம் சகாப்தம். முதலாக சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு. அந்த திரைப்படத்தில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூடவே இருந்து ஸ்டண்ட்டிலேருந்து எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதற்கடுத்து தமிழன் என்று சொல்லடா என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோட கேப்டனோட ஷூட்டிங் தான் முடிஞ்சிருச்சு. அந்த திரைப்படத்திலையும் ஃபுல் அண்ட் இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அடுத்த திரைப்படமான மித்ரன் என்ற திரைப்படம், இந்த திரைப்படமும் பாதியிலே நின்றுச்சு. இந்த திரைப்படத்தோட ஆக்ஷனான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. திரைத்துறையில் இருக்க எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தாரு. தன்னோட பிள்ளைங்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். அதுதான் அவர் புரட்சி கலைஞர் என்ற பெரும் பட்டமும் புகழும் பெற்றார்.